கொடை அழி குடி ஓம்பல் நான்கும் உடையான் ஆம் வேந்தற்கு ஒளி குடை அருள் செங்கோல் முறை தளர்ந்த குடிகளை காத்தல் ஆகிய நான்கும் உடைய அரசன் அரசருக்கெல்லாம் விளக்கம் போன்றவன். பேரவைத் தலைவர் தேர்தல். பேரவையின் இன்றைய அலுவல் இந்திய அரசியல் சட்டத்தின் 178வது பிரிவின் கீழ் பேரவைத் தலைவர் தேர்தல் ஆகும். இப்பதவிக்கான வேட்புமனு தாள் சட்டமன்ற பேரவை முதன்மை செயலாளரிடம் சேர்க்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற பேரவை விதி 7 உள்விதி 4 பேரவைத் தலைவர் பதவிக்கு நியமனம் செய்யப்படுறவர், முன்மொழிந்தவர், அதை வழிமொழிந்தவர் ஆகியோரின் பெயர்களை நான் முதலில் இப்பேரவைக்கு அறிவிக்க வேண்டும். அவர்களின் விவரம்: நியமனம் செய்யப்பட்டவர் திரு JCT பிரபாகர் அவர்கள். முன்மொழிந்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். வழிமொழிந்தவர் மாண்புமிகு அமைச்சர் N. ஆனந்த் அவர்கள். பேரவைத் தலைவர் பதவிக்கு திரு JCT பிரபாகர் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டு அவர் வேட்புமனு தாள் மட்டுமே பெறப்பட்டுள்ளதால் மாண்புமிகு திரு JCT பிரபாகர் அவர்கள் இப்பேரவையின் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு பேரவைக்கு அறிவிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவராக பேரவையால் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு JCT பிரபாகர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் என்னுடைய பணி நிறைவு செய்கிறேன். அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாண்புமிகு பேரவையின் தலைவர் அவர்கள் மரபுப்படி அவரது இருக்கையில் அமர செய்தல் வேண்டும். எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்களும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் அழைத்து வந்து பேரவைத் தலைவர் இருக்கையில் அமர செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் இருக்கையில் அமர்வதற்கு செல்லும் நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அவரின் இருக்கையில் அமர பின்னரே அமர்தல் வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவை துணைத் தலைவர் தேர்தல். பேரவையின் அடுத்த அலுவலாக பேரவை துணைத் தலைவர் தேர்தலாகும். பேரவை துணைத் தலைவர் பதவிக்கான வேட்புமனு தாள் சட்டமன்ற பேரவை முதன்மை செயலாளரிடம் அளிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற பேரவை விதி 8 உள்விதி 2 பேரவை துணைத் தலைவர் பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டவர், முன்மொழிந்தவர், அதை வழிமொழிந்தவர் ஆகியோரின் பெயர்களை நான் முதலில் இப்பேரவைக்கு அறிவிக்க வேண்டும். அவர்களின் விவரம்: நியமனம் செய்யப்பட்டவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு மு. ரவிசங்கர் அவர்கள். முன்மொழிந்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். வழிமொழிந்தவர் மாண்புமிகு அவை முன்னவர் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள். பேரவை துணைத் தலைவர் பதவிக்கு திரு மு. ரவிசங்கர் அவர்கள் மட்டும் நியமனம் செய்யப்பட்டு
அவரது வேட்பு மனுத்தால் மட்டுமே பெறப்பட்டுள்ளதால் மாண்புமிகு திரு மு ரவிசங்கர் அவர்கள் இப்பேரவையின் துணைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் இப்பேரவைக்கு அறிவிக்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு மு ரவிசங்கர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஆகியோருக்கு வாழ்த்துரைகள் வழங்கப்படும். மாண்புமிகு திரு ராஜேஷ்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அன்பிற்கினிய சட்டமன்ற உறுப்பினர்களே, 17வது தமிழ்நாடு சட்டமன்றத்தின் புதிய பேரவைத் தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்றுள்ள திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்கு தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் எங்கள் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மக்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் ஜனநாயக கொள்கைகளின் வழியிலும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் அனுபவம், அமைதியான அணுகுமுறையும் அனைத்து தரப்பினரையும் அரவணைக்கும் ஜனநாயக பண்பும் கொண்டவர் என்ற மதிப்பை தாங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். சட்டமன்றத்தின் மாண்பையும் மரபையும் காக்கும் உயரிய பொறுப்பு இன்று தங்களது தோள்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியல் சாசனத்தின் உயரிய மதிப்புகளான மதசார்பின்மை, ஜனநாயகம், சமத்துவம், கருத்துரிமை, சமூக நீதி மற்றும் நீதி ஆகிய அடிப்படை கொள்கைகளுக்கு முழு மரியாதை அளிக்கும் வகையில் தங்களது செயல்பாடுகள் அமையும் என நாங்கள் நம்புகிறோம். சட்டமன்றம் என்பது வெறும் விவாத அரங்கம் மட்டுமல்ல, மக்களின் உரிமைகளும் உணர்வுகளும் பிரதிபலிக்கும் ஜனநாயக கோயில் என்பதையும் இந்த அவை தொடர்ந்து நிலைநிறுத்த வேண்டும். ஜனநாயகத்தின் உண்மையான வலிமை குரல்களையும் மதிப்பதில் உள்ளது என்று எங்கள் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அந்த ஜனநாயக உணர்வையும் அரசியல் சாசனத்தின் மாண்பையும் பாதுகாக்கும் வகையில் ஆளும் தரப்புக்கும் எதிர்க்கட்சிக்கும் சமநீதியுடன் தாங்கள் செயல்படுவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் கூறியது போல், பதவி என்பது அதிகாரத்தின் அடையாளம் அல்ல, மக்களுக்கு செய்யும் பொறுப்பின் அடையாளம். அந்த உயர்ந்த எண்ணத்தோடு மக்கள் நலன் சார்ந்த ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெறும் சபையாக இந்த அவையை தாங்கள் வழிநடத்துவீர்கள் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி என்றும் ஜனநாயக மரபுகளையும் அரசியல் சாசனத்தின் உயர்வுகளையும் சமூக நீதியின் அடிப்படை கொள்கைகளையும் அவை மாண்புகளையும் காக்க முழு ஒத்துழைப்பையும் வழங்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒருமுறை மாண்புமிகு பேரவைத் தலைவர் திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்கும் அதேபோல் துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய மு ரவிசங்கர் அவர்களுக்கும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர் சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி நான் தெரிவித்து அமைகிறேன். அடுத்து மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர், துணைத் தலைவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசு 5 ஆண்டு காலம் அமைய பெற வேண்டும். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள் அதிக அளவில் இந்த சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஒரு நாட்டின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் நல்ல இளைஞராக இருக்கிற காரணத்தினால் நிச்சயமாக ஒரு சிறந்த ஆட்சியை ஏற்படுத்தி தருவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் தான் உங்களை ஆதரித்து
இன்னைக்கு நான் 3 நாளா சென்னையில் தான் இருக்கிறேன். கடந்த காலங்களோடு ஒப்பிடும்போது சென்னை இன்றைக்கு எப்படி தெளிவாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது, சுகாதாரமாக இருக்கிறது, காவல்துறை எப்படி சிறப்பாக செயல்படுகிறார் என்பதை நான் எண்ணி வியந்ததுண்டு. நிச்சயமாக நீங்கள் நல்லாட்சி தர வேண்டும். 5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை வழங்க வேண்டும். 75 ஆண்டு காலம் 50 ஆண்டு கால ஆட்சிக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் உங்களை நம்புகிறார்கள், நாங்கள் உங்களை நம்புகிறோம். நீங்கள் முதல் அறிவிப்பிலேயே என்ன எதிர்பார்த்தார்கள் மக்கள் என்றால், இலவச அறிவிப்புகள் 1000 கோடி 10,000 கோடி என்று அறிவிப்பீர்கள் என்று எதிர்பார்த்தார்கள். உண்மையான மக்களுக்கு உதவுகிற திட்டங்களை அறிவித்த உங்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் அரசு தொடர்வதற்கு என்னுடைய ஆதரவினை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் செல்லசுவாமி அவர்கள். சபாநாயகரே, இங்க இருக்கிற 234 சட்டமன்ற உறுப்பினர்களையும் உங்க பிள்ளை மாதிரி இங்க இருக்கிற 234 சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு நீங்க எங்களுக்கு தகப்பன் மாதிரி, எங்களுக்கு இந்த சபைக்கு நீங்க தான் தலைவர். நீங்க பல அரசியல் அனுபவங்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு இன்று வரை பல அரசியல் அனுபவங்களை கற்று தெளிந்தவர்கள். எதையும் விவரமாக, நேர்மையாக, துல்லியமாக பேசக்கூடியவர்கள் நீங்கள். அதை நான் நீங்கள் பத்திரிகை பேட்டிகளிலும் சரி, பொதுக்கூட்டங்களிலும் சரி, நான் பல தடவை அதை பார்த்திருக்கிறேன், ரசித்திருக்கிறேன். எங்கள் அத்தனை பேரை உங்கள் பிள்ளைகளாக எண்ணி சட்டமன்ற விதி மரபுப்படி அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை ஆளுங்கட்சிக்காரர்கள், எதிர்கட்சிக்காரர்கள், இதை போல இண்டிவிஜுவல் பார்ட்டி அத்தனை பேருக்கும் கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு, தலைவர், துணைத் தலைவர், முதல்வர் அத்தனை பேரையும், அமைச்சர்கள் அத்தனை பேரையும் வாழ்க வாழ்க 5 ஆண்டு காலம் தொடர்க என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் செல்லசாமி அவர்கள். அவைத்தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, பாசத்திற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களே, சபாநாயகராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாண்புமிகு ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்கும், துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாண்புமிகு ரவிசங்கர் அவர்களுக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சார்பிலே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் அனுபவமும் அனைவரையும் அரவணைத்து நடத்தும் ஜனநாயக பண்பும் சட்டமன்ற மாண்பையும் காக்கும் உயரிய பொறுப்பை நீங்கள் இங்கே எடுத்திருக்கிறீர்கள். மக்களின் உரிமைகளையும் உணர்வுகளையும் பிரதிபலிக்கும் ஜனநாயக முறைப்படி தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த அவையிலே இன்றைக்கு எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல், கட்சி வேறுபாடு இல்லாமல், எந்த வேறுபாடும் இல்லாமல் தாங்கள் இங்கே ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டிருப்பீர்கள். நிச்சயமாக தமிழகத்திலே ஒரு மதசார்பற்ற ஆட்சி, மக்களுடைய அனைத்து உரிமைகளும் காக்கக்கூடிய வகையிலே உங்களுடைய செயல்பாடு என்பது நிச்சயமாக அமையும் என்று நான் பாராட்டுகிறேன். அந்த முறையிலே நம்முடைய அனைவரையும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் வழிநடத்தி நல்ல ஒரு சட்டமன்றமாக, அவை தலைவராக இந்த சட்டமன்றம் அமைய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வாழ்த்தி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திரு வன்னி அரசு அவர்கள். மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், இங்கே பதவியேற்றிருக்கின்ற பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் முதலில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த 17வது சட்டப்பேரவையில் புதிதாக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மரியாதைக்குரிய ஐயா ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்கும், துணைத் தலைவர் மரியாதைக்குரிய ரவிசங்கர் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும், எமது தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த அவையிலே
புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன செய்தியோடு நான் ஆரம்பிக்க விரும்புகின்றேன். சமூக ஜனநாயகம், அரசியல் ஜனநாயகம் வலிமை பெற்று செழுமை பெற வேண்டுமானால் பெரும்பான்மைவாதத்தை விட சிறுபான்மை மக்களுடைய குரல் வலிமை பெற வேண்டும், செழுமை பெற வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இந்த அவையில் ஆளும் கட்சியினுடைய குரலை விட மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய குரல் இங்கே வலிமை பெற வேண்டும் என்று, அதில் இருக்கிற நியாயங்களை, அதில் இருக்கிற உணர்வுகளை புரிந்து இந்த அவை நடக்க வேண்டும், அவைத்தலைவர் நடக்க வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல இதே கருத்தோடு ஐயன் திருவள்ளுவன் அவர்கள் சொன்னதைப் போல வேண்டுதல் வேண்டாமை இளநடை சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல என்று வள்ளுவ பெருமனார் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் மரியாதைக்குரிய அவைத்தலைவர் அவர்கள் வேண்டுதல் வேண்டாமை இல்லாமல் எங்களை போன்ற இரு உறுப்பினர்கள் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வந்திருக்கின்றோம். எங்களுடைய குரல் என்பது தமிழ்நாட்டுடைய குரல், விடுதலை சிறுத்தைகளுடைய குரல் என்பது தமிழ்நாட்டு உணர்வுடைய குரல், விடுதலை சிறுத்தைகளுடைய குரல் என்பது தேசிய இனத்தினுடைய குரல். அந்த குரல் இந்த அவையிலே பழுதுபடாமல், மறுக்கப்படாமல் எழுப்பப்பட வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மிக முக்கியமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காலையிலே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை அறிவித்திருந்தார்கள். வழிபாட்டு இடங்கள், பள்ளி வளாகங்கள், அதேபோல கோவில் தானே அது, மக்கள் கூடுமிடம், இந்த இடங்களில் மொத்தம் 717 மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்று அவர் அறிவித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வரவேற்கின்றோம். அதேபோல தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக ஒரு நாகரிகமான அரசியலை முன்னெடுத்திருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேற்றைக்கு முன்னாள் முதலமைச்சரை சந்தித்தது, இது ஒரு எதிரும் புதிருமாக இல்லாமல் தமிழ்நாட்டை வலிமைப்படுத்தக்கூடிய, இன்றைக்கு சனாதன அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரான ஒரு குரலை, முன்னெடுப்பை, ஒரு அரசியலை இந்த அவை தலைவர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும். இங்க இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களும் நாங்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து இங்கே ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று சொல்லி இந்த அவை சிறப்பாக நடக்க வேண்டும். பெரும்பான்மைவாதத்தோட சிறுபான்மை மக்களுடைய குரல் இங்கே வலுப்பெற வேண்டும், தமிழ்நாட்டில் வலுப்பெற வேண்டும் என்று கேட்டு அத்தனை அவை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அவை தலைவர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திரு SSB சையத் ஃபாரூக் பாஷா அவர்கள். வாசித்த நாம் வணங்குவதற்கு தலையும் சிந்திக்க மூளை படைத்த வல்ல இறைவனுக்கே புழையனுத்து முறுத்தாக்கி என்னுடைய வாழ்த்துரையை பதிவு செய்ய விரும்புகிறேன். வரலாற்று சிறப்பை மிக்க இந்த அவையில் என்னை அமர வைத்து அழகு பார்க்கும் வாணியம்பாடி சட்டப்பேரவை அன்பு வாக்காளர் பெருமக்களுக்கும், என்னுடைய அரசியல் ஆசான் ஐயா பேராசிரியர் பெருந்தகை KM காதர்மொயின் சாஹிப் அவர்களுக்கும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்களுக்கும், தொண்டர்களுக்கும் எனது இதயம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவைத் தலைவர் தேர்வு ஒரு மனதோடு இச்சபையின் நாயகரை தேர்வு செய்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழக எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன், தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திரு T. ராமச்சந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களுக்கு வணக்கம். 17வது சட்ட பேரவையில் போட்டியின்றி ஒருமனதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மாண்புமிகு பேரவை தலைவர்களுக்கும் பேரவை துணைத் தலைவர்களுக்கும் என் சார்பாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும்
மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட சக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மக்களாட்சி தத்துவத்தில் ஜனநாயகத்தின் இதயமாக சட்டமன்றம் திகழ்கிறது. ஜனநாயகத்தின் 4 தூண்களில் 3 முக்கிய தூணாக சட்டமன்றம் விளங்குகிறது. சட்டமன்றத்தில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்று பாராமல், சார்பு நிலையோடு செயல்படாமல் நடுநிலையோடு சபாநாயகர்கள் செயல்பட வேண்டும். ஆளுங்கட்சிக்கு வழங்குகின்ற நேரத்தை விட கூடுதலாக எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு நேரத்தை கொடுத்து விவாதங்களே பங்கேற்க நடுநிலையோடு சபாநாயகர்கள் செயல்பட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய மாண்புமிகு